ஹாய், நான் உங்கள் கவி. இப்போது நம்ம சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் தான் பார்க்க போகிறோம். சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங்கில் இப்போ வந்து பல்லு ப்ளீட் வந்து நம்ம ஒரு இது ஆல்ரெடி பின் போட்டு வச்சாச்சு. அதை அயன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் ப்ளீட்டோட அளவு. செஸ்ட் ப்ளீட் வந்து ஒரு லேயராக வந்து நம்ம 2 ஹேண்டை வச்சு ஒரு லேயராக வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக செஸ்ட்டோட ப்ளீட் வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். மெஷர்மெண்ட் வந்து டேப் எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட்டு ப்ரைடோட அளவு நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிட்டு ஒரு லேயராக எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஹேண்டை வச்சு வந்து அயன் பண்ணணும். நார்மலாக வந்து நம்ம அப்படியே அயன் பண்ணோம்னா நம்ம அந்த ஹீட் வந்து தெரியாது. நம்ம கை பதம் வந்து கரெக்டாக இருக்கான்றது பார்த்தா தான் வந்து அயன் பண்ண வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கை வைக்காமல் வந்து நம்ம ஹீட்டை மட்டுமே வச்சோன்னா அதோட ஹீட் வந்து ரொம்ப சாரியில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கையை வச்சுட்டு பார்த்துட்டு நம்ம ஒரு பதமும் கை கரெக்டாக இருக்குங்களா, சூடு ஹீட்டு தாங்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு செஸ்ட் ப்ளீட் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாமே வந்து அயன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் இருக்கிற வந்து செஸ்ட் ப்ளீட் அளவு வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணணும். அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம கீழே இருக்கிறது செஸ்ட் ப்ளீட்டோட அளவில் எடுத்து அப்படியே எடுத்து மேலே போடணும். மேலே போட்டுட்டு ஆல்ரெடி நான் வந்து பின் பண்ணிட்டேன். சென்டர் ப்ளீட்டோட அளவு அயன் பண்ணி அதை அயன் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் முன்னாடியே பின் போட்டுட்டேன். இப்போது அந்த ப்ளீட்டை வந்து நம்ம பின் கழட்டிட்டு பண்ணோன்னா அந்த ப்ளீட் வந்து நம்மளுக்கு நிற்காது. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியலன்னா நான் நேராக வச்சு காமிக்கிறேன். நேராக கரெக்டாக வச்சு இதுதான் வந்து நம்ம சென்டர் ப்ளீட்டோட அளவு. அயன் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம கை எப்பயுமே வந்து அதேமாதிரி நீங்கள் பின்னில் வந்து அயன் பாக்ஸ் வைக்கும்போது பார்த்து அயன் பண்ணணும். பின்னில் வந்து அயன் பாக்ஸ் மாட்ட சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பின்னு மேலே வச்சு அயன் பண்ணுங்கள். அப்படியே வந்து சாரியை வந்து உல்ட்டாவாக திருப்பி போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ளீட்டை எடுத்து முன்னாடி எடுத்து நம்ம ஒரு ப்ளீட்டாக எடுத்து மடித்து வச்சுட்டு செஸ்ட் ப்ளீட் அளவு வந்து நம்ம கரெக்டாக இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டாக பாக்ஸுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி செஸ்ட் ப்ளீட்டோட அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு ரைட் சைடில் உள்ள ப்ளீட்டும் லெஃப்ட் சைடில் உள்ள ப்ளீட்டும் பாக்ஸை நல்லா மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட் அளவு அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டு பல்லு ப்ளீட்டை வந்து அப்படியே நீங்கள் சுற்றிக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் போல்டிங் வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போது நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே வந்து கவரில் பேக் பண்ணி முடிச்சிட்டுனா உங்களுக்கு சாரீ பாக்ஸ் போல்டிங் ஃபினிஷ் ஆகிடும். இதே தான், அவ்வளோதான். இது பாக்ஸ் போல்டிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.